இதுவரையிலும் காட்டினது கிடையாது. அதனால கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இவங்களோட அந்த கோவத்தையோ இல்லை இவங்களோட கோரிக்கைகள்லாம் வந்து உடனே அவர் சரி செய்வார். இன்னொன்று, ஒரு தலைமைச் செயலாளரையே வந்து மாற்றணும் அப்படின்றதுக்கு அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ பெரிய சீரியஸான ஒரு பிரச்சனை கிடையாது. அதனால தான் சென்னையில் வந்து தாவேக்கா வந்து ஒரு இமாலய வெற்றி, பெரிய வெற்றி. அப்படி ஜெயிச்சுட்டு சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்கு தெம்பு திராணி வந்து ஆட்சியாளர்கள். அதிமுக பீரியட்லையும் இதே தான். தாவேக்கா பீரியட்ல திமுகவில் பார்த்தீர்களா, அதிமுகவில் பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தாவேக்கால அதை விட மட்டமா நடந்துக்கிறீங்க. அரசியல் விமர்சனம் என்பது ஆட்சியாளர் பண்ண தப்புனா தப்பு. கோட்டீஸ்வரனோட பார்வை திமுக ஆட்சியில் தூய்மை பணியாளர்கள் பண்ணது தப்பு ரைட்டு அப்படின்னா அவங்க பண்றது நியாயம். எஸ்சி ஆக்ட் சாதிய கொடுமைன்றது ரொம்ப நாளா இருக்கு. அது விஜயண்ணா ஆட்சியில தான் இருக்கு, இதுக்கு முன்னாடி இல்லைன்றது கிடையாது. ஆனா போத கலாச்சாரம் இப்பதான் இருக்குன்ற மாதிரி செக்ஷன்ஸ் வந்ததுன்னா அப்போ உங்க ஆட்சியில எப்படி போதை வந்ததுன்னு கேள்வி வரும். காலையில இருந்து தான் நான் அது வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். நியூஸ்ன்றது நேற்று வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். காலையில் அந்த வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே என்னால் பார்க்க முடியல. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து செய்தியில் போடாமல் இருக்கிறாங்க. அதெல்லாம் இன்னும் வர ஆரம்பிச்சதுன்னா, அதாவது சடலங்கள் வந்து மிதந்து போகிற மாதிரிலாம் வீடியோஸ் இருக்குது, நேபாளத்தில் லோக்கலில் எடுத்து வச்சுருக்குறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. தஞ்சாவூர் சைடு, கும்பகோணம் சைட்லலாம் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன்ஸ் போகுது. அவங்க மத்திய பேரிடருக்கு பேசிகிட்டு இருக்காங்க. எதுவும் நல்லபடியாக எல்லாம் நல்லபடியாக போகணும். நிறைய பேருக்கு பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து இயற்கையை வேண்டிக்கிறோம். ஆராய்ச்சியாளர்களுமே வந்து இது வந்து ஒரு வகையில் மிரட்டி இருக்குது. என்னன்னா, பெருசாக வந்து மழை வந்து அங்கே எதுவும் பெய்யப்படலை. ரசுவான்ற அந்த மாவட்ட எல்லையோரத்தில் பெருசாக மழை எதுவும் பெய்யலை. அப்போ மழை பெய்யாமல் எப்படி வந்து இவ்வளவு தண்ணி வருது, எங்கேருந்து வந்துச்சு? எங்கெல்லாம் மலை கிராமங்கள் இருக்கும், மலையில் சாலை போடுறதாகட்டும், அதாவது மலையில் வந்து மரத்தை வெட்டுறது ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. அரசுகளுக்கு பார்த்தீங்கன்னா, அதுவும் கான்ட்ராக்டருக்கு வந்து இந்த மலையில் இருக்கிற மரத்தை வெட்டினாதான் சாலை அகலமாக்க முடியும், நல்லா போட முடியும். அப்புறம் அது முனையில் பங்கு கடை வரும், அப்புறம் டீ கடை வரும், அதுக்கப்புறம் பில்டிங் வரும், அப்புறம் லாட்ஜி வரும், அப்புறம் அது ரெசார்ட் ஆகும். இதே வேலை. இதெல்லாம் வந்து பாடம். ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதலும் பெருது நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் அன்பு வணக்கத்தின் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு கோடிசன் அவர்கள். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் திரு பே சண்முகம் அவர்கள் இந்த அரசினுடைய கவனத்துக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாரு. குறிப்பாக முதலமைச்சர் அவர்களை குறிப்பிட்டு, எங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, இடதுசாரி இயக்கத்தினுடைய தோழர்களை கலந்துக்கூடிய போராட்டத்துல போய் பங்கெடுக்க கூடாதுன்னு சொல்லி கல்லூரி மாணவர்களுக்கு, டைஃபி எஸ்எஃப்ஐல போய் சேரக்கூடாதுன்னு கல்லூரி மாணவர்களுக்கு எப்படி ஒரு சிஎஸ் ஆர்டர் போட முடியும்? தலைமைச் செயலாளர் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. தலைமைச் செயலாளர் வந்து இது குறித்து அவர்கிட்ட முதலமைச்சர்கிட்ட பேசுகிற போது, நான் பாத்துக்கிறேன் சார், பெரிய இஷ்யூ இல்லைன்னு அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணதா முன்னணி பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டாங்க. நடந்துகிட்டு இருக்கிறது என்ன? சிஎஸ் நடவடிக்கை எடுத்துருவாரா முதலமைச்சர்? நடவடிக்கைலாம் எதுவும் எடுக்க மாட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து ஒரு கோரிக்கைக்கு வச்சிருக்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சி வரும்பொழுதோ இல்லை அவரோட தேவைகள்னும் போது கொஞ்சம் இறங்கி போகிற அந்த விஷயத்த வந்து சமிக்கைகளை வெளிப்படுத்துவார். அவரோட தேவைகள் பூர்த்தியாகி விட்ட அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து அவர் வந்து அதை வந்து எங்கேயுமே எந்த இடத்துலையுமே வந்து ஒரு இதுவரையிலும் காட்டினது கிடையாது. அதனால கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இவங்களோட அந்த கோவத்தையோ இல்லை இவங்களோட கோரிக்கைகள்லாம் வந்து உடனே அவர் சரி செய்வார்னு கிடையாது. இன்னொன்று, ஒரு தலைமைச் செயலாளரையே வந்து மாற்றணும் அப்படின்றதுக்கு அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ பெரிய சீரியஸான ஒரு பிரச்சனை கிடையாது. அப்படி பார்த்தா இப்போ இவராச்சும் வந்து விஜய் அவர்களை தானே கண்டிக்கணும். ஆட்சியினுடைய, அதாவது இது வந்து ஏதோ ஒரு சர்க்குலர் கிடையாது, உங்களோட இயக்கத்தோட நடவடிக்கையே நிறுத்தணுன்ற எண்ணம். அப்ப அந்த எண்ணம் வந்து ஒரு முதன்மை செயலாளருக்கா வரப்போகுது. அதுக்கு வந்து பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் வேணும். இது வந்து ஒரு 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 சின்ன பிரிட்ஜ் ஒர்க் ரிப்பேரோ, இல்லை வந்து ஒரு கலெக்டரை மாத்துறதோ, இல்லை வந்து ஒரு எஸ்பிஐ மெமோல போடுறதோ, அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கு கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்டா பொலிட்டிக்கல் கால். இந்த பொலிட்டிக்கல் காலை வந்து எப்பயுமே வந்து சீஃப் செக்ரட்டரிஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. பொலிட்டிக்கல் காலை பொலிட்டிக்கல் பாஸ், தட் இஸ் த சீஃப் மினிஸ்டர் தான் எடுப்பாங்க. ஆனா கம்யூனிஸ்ட் தலைவர்களால முதலமைச்சரை நேரடியாக விமர்சனம் பண்ண முடியாது. அதனால இப்ப நம்ம சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், கேக்குறாங்களா இது அதிகாரிகள் ஆட்சியா இல்லைன்னா உங்கள் ஆட்சியான்னு கேட்கிறாரு. மேடையிலே கேட்டாரு. இல்ல, அது முதல்வர் விஜய் அவரோட ஆட்சி தான். இந்த ஆட்சியில இவ்வளவு அவலம் இருக்கக்கூடாதுன்னு அப்படி பேசினா வந்து அது சிக்கலா போயிடும். நம்ம வந்து கூட்டணியை விட்டு வெளியில போறதுக்கு நம்ம தயாரா இல்லை. நம்ம வந்து தாவேக்கா கூட எது எதுலெல்லாம் சமரசம் பண்ணியிருக்கோன்றது நாட்டு மக்களுக்கு தெரியாது. அப்போ இப்படி ஒரு விஷயம், அருவருப்பான ஒரு விஷயத்த அவங்க செஞ்சுட்டாங்க. கம்யூனிஸ்ட் ஒன்றும் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமோ
இல்ல மக்களுக்கு எதிரான ஒரு சக்தியோ கிடையாது. மக்களுக்கு ஆதரவா செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான கட்சியாக நான் பார்க்கிறேன். அந்த உணர்வு எனக்கு இருக்கு. ஐயா சண்முகத்துக்கு. ஆனா தாவேக்கால இருக்கவங்களுக்கு இல்ல. இத ஓப்பனா சொல்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கூச்சம். அதனால வந்து தாசில்தார மாத்துங்க, சீஃப் செக்ரட்டரி மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு அதிகாரிகளை வைத்து அரசியல் பண்ணுகிறார்கள். இது அரசியல். அதாவது அவங்க ஒரு அரசியல் பண்றாங்க. கம்யூனிஸ்ட வந்து பேச விட்டா சிக்கலு அப்படின்றதுனால. இவங்க திருப்பி என்ன பண்றாங்க, அதிகாரிகள் மீது கோவமா இருக்கிற மாரி காட்டிக்கிறாங்க. இது அவ்வளவுதான். இது இப்படியே பேசு பொருளாயிட்டு இது அப்படியே முடிஞ்சுது. இல்ல இது வந்து தொடருது இல்லையா? அதிகாரிகள் வந்து இப்ப தூய்மை பணி பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னா, அவங்க 7வது நாள் புரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கதவ உடைச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து மரியாதை நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட டிசி ஒருத்தருடைய பேரை சொல்லியே சொல்றாங்க வழக்கறிஞர்கள் வந்து, "ஏய் இங்க வந்து உட்காரு. ஏய் நீலாம் உள்ள போவாத." இப்படின்னு தூய்மை பணியாளர்களை பார்த்தே வந்து கொச்சையா பேசக்கூடிய அதிகாரிகளே வந்து உருவாகி இருக்கிறாங்க. ஆட்சியில் இல்லாத போது நேர்ல அழைச்சு வந்து பாத்தீங்கல்ல, இப்ப ஏன் பார்க்க அனுமதிக்கு மறுக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க, கொந்தளிக்கிறாங்களே. இது ஆணவத்தோட உச்சங்க. அதாவது ஆட்சியில இருக்கும்பொழுது அதிகாரத்துக்கு வந்துட்டோம்னா இந்த திமிருத்தனத்தை வந்து காட்டக்கூடாது. யாரா இருந்தாலும் சரி. மக்கள வந்து மக்களா பார்க்கணும். அப்போ மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னா வந்து ஓட்டு போட்ட மக்களோட ஒரு பிரச்சனை இல்ல ஓட்டு போட்ட அவங்களும் ஓட்டு போட்டுருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் எனக்கு நல்லா தெரியும். நீங்க தோழர் பாரதியை கூப்பிட்டு வழக்கறிஞரை கூப்பிட்டு கேளுங்க. இல்ல அந்த செஞ்சிலுவை சங்கம் ஆகட்டும், இல்ல வந்து நிறைய சங்கங்கள் இருக்கு. மெட்ராஸ் கார்ப்பரேஷன் ரெட் ஃபிளாக் யூனியன் மாதிரி, அப்புறம் மெட்ராஸ் கார்ப்பரேஷன் ஒர்க்கர்ஸ் யூனியன் இருக்கு. அதுக்கப்புறமா பிஜேபியோட அஃபிலியேட் ஆன ஒரு யூனியன் இருக்கு. நிறைய பேர் வந்து அவங்க சார்ந்த கட்சி அதுக்கு எல்லாமே ஓட்டு போடாம சங்கத்துல இருந்தவங்களே அவங்க குடும்பத்துல இருந்தவங்களே நிறைய பேர் வந்துட்டு தாவேக்கா கூட்டு போட்டிருக்காங்க சென்னையில. அதனாலதான் சென்னையில வந்து தாவேக்கா வந்து ஒரு இமாலய வெற்றி, பெரிய வெற்றி. அப்படி ஜெயிச்சுட்டு சொன்ன சொல்ல காப்பாத்துறதுக்கு தெம்பு திராணி வந்து ஆட்சியாளர்களுக்கு இருக்கு. அன்னைக்கு ஐயா நிர்மல்குமார் என்ன பேசினாரு, என்ன இவங்களுக்கெல்லாம் ஆதரவா பேசினாரு, திமுக ஆட்சி அவ்வளவு கேவலமா விமர்சனம் பண்ணாரு. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா மாத்தி பேசுறாங்க. இன்னைக்கு வந்து காவல்துறையை வந்து வச்சு நீங்க கட்டுப்படுத்துறீங்க. அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து மழை டைம்ல வந்துட்டு தார்பாயை எடுத்தீங்க, மழையில நனைய விட்டீங்க, ரோட்ல உட்காந்து போராட்டம் பண்ண கூட பர்மிஷன் இல்லாம அன்னைக்கு அடக்குமுறை பண்ணீங்க. இன்னைக்கும் அதே தான் பண்றீங்க. கரண்ட்டை இப்பவும் கட் பண்ண முயற்சி பண்றீங்க. அவங்கள ரிப்பன் பில்டிங் உள்ளே உள்ள போக விட மாட்டேன்றீங்க. ஏன்னா ரோட்ல உட்காந்து போராட்டம் பண்ணா காவல்துறை டிராபிக் பிளாக் ஆகுது அப்படின்னு சொல்லி யாருன்னா என்ன பண்றது, இவங்களே செட்டிங் பண்ணி கடந்த பீரியட்ல நடந்தது. இவங்களே செட்டிங் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கோர்ட்ல கேஸ் போடுவாங்க. கோர்ட் ஆர்டரு, அதனால வந்து நாங்க அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு லத்தி சார்ஜ் பண்ணி எடுத்துருவாங்க. எவ்வளவு இந்த வேலையெல்லாம் பார்த்துப்பா. திமுக பீரியட்லயும் இதே தான், அதிமுக பீரியட்லயும் இதே தான். தாவேகா பீரியட்ல திமுகல பார்த்தீர்களா, அதிமுகவில் பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தாவேகால அதை விட மட்டமா நடந்துக்கிறீங்க நீங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க. தூய்மை பணியாளர் விஷயத்துல தூய்மை துப்புரவு தொழிலாளிக்கு நம்பிக்கை துரோகத்தை வந்து தாவேக்கா பண்ணிட்டு இருக்கு. இல்ல சில பேர் சொல்றாங்க, என்ன சும்மா பணி நிரந்தரம் வேணும், எப்ப பார்த்தாலும் போராட்டம். போன வாட்டி திமுக வந்து ஒண்ணுமே உங்களை வந்து இது பண்ணல, இவங்க வந்து பேசுறாங்கல்ல, கன்சிடர் பண்றாங்கல்ல, சும்மா கேட்டே இருப்பீங்களா அப்படின்னு சில பேர் இன்னைக்கு அரசை ஆதரிக்கிற மாதிரி விமர்சிக்கிறவங்கன்னு பேர்ல ஆதரிக்கிற மாதிரியும் பேசுறாங்களே. இல்ல அதாவது அரசியல் விமர்சகர்கள் தான் அரசியல் ஆலோசகர், அரசியல் ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுப்பவர் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை மாத்திக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, நிலைப்பாடுல மாறக்கூடாது. அதுதான் அரசியல் ஆலோசகருக்கோ இல்ல அரசியல் ஆலோசகர் எப்படி வேணா பண்ணிக்கலாம். நீங்க அரசியல் விமர்சனம் பண்றேன்னு சொல்லிட்டு அரசியல்வாதிக்கு நீங்க ஆலோசனை பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் வேற. அரசியல் விமர்சனம் என்பது ஆட்சியாளர் பண்ண தப்புனா தப்பு. கோட்டீஸ்வரனோட பார்வை திமுக ஆட்சியில் தூய்மை பணியாளர்கள் பண்ணது தப்பு ரைட்டு அப்படின்னா அவங்க பண்றது நியாயம். எஸ்பி வேலுமணி அவர்கள் இருந்த பொழுது நிறைய வேலையை வந்து வெளியாருக்கு கொடுத்தாங்க, தனியார் மயமாக்குறது. அது தப்பா ரைட்டானா அது தப்பு. நம்ம நிலைப்பாடுல மாறல. இப்பவும் அதே தான் சொல்றோம். இப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்க, நான் போன ஆட்சியில உங்களெல்லாம் மதிக்கவே இல்லையா, அதனாலதான் மக்கள் மதிக்கல. அப்ப நீங்களும் மதிக்கலைன்னா மக்கள் திருப்பி மதிக்க மாட்டாங்க. நல்லா பாக்குறாங்க இதெல்லாம். நிறைய நிறைய ஓட்டு போடுவாங்க. இனி இப்போ உள்ளாட்சி தேர்தல்ல வந்துட்டு காசை கீசை கொடுத்து ஜெயிப்பாங்க. பொதுவா ஆளுங்கட்சி பண்றதுதான். அந்த மாதிரி எண்ணம் இருந்தா தப்பிச்சிங்க. இந்த கரண்ட் பிரச்சனை, இந்த தண்ணி வரி, இந்த தொழிலாளி பிரச்சனை, இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க வந்து அதிகமான ஓட்டெல்லாம் ஒண்ணு வாங்கல. 34 35% தான் வாங்கியிருக்கிறீங்க மொத்தமா ஆவரேஜ். அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவதுங்க ஒருத்தவங்களோட வயிற்றுச்சலை கொட்டிக்க கூடாது. அவங்க என்னங்க 700 சில்லறையில இருந்து 800 சில்லறை கேட்கறாங்கங்க. வந்து உங்களெல்லாம் மதிச்சாங்களா போன ஆட்சியில, உங்களெல்லாம் யாருன்னா கேட்டாங்களா அப்படின்னா இது என்ன பேசு பொருள், இது என்ன பார்வை இது? மனுஷனை மதிக்கணும்னு தானே பேசணும். மனிதாபிமானத்தை நேசிக்கிறவங்க அதுக்கு எதிராக பேசுறீங்க. அப்போ அவங்க பெருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்களாம் அப்ப பண்ணிட்டே இருக்கட்டுமா? என்ன கேட்டாங்க அவங்க? டிரைவர் வேலை பார்க்குறாங்க, பெருக்குறாங்க,
விளிம்பு நிலையில இருக்கிறவங்க அவங்க ஒரு சில கோரிக்கைகள் இருக்கிறாங்க. எதை நீங்க சரி செய்யறீங்க, எதை நீங்க செஞ்சீங்க? அப்போ ஏமாத்துற வேலை தானே பாக்குறீங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு வெள்ளையும் சொல்லியமா சுத்துறீங்க? இதுக்கு எதுக்கு கோட்டு சூட்டு பொய் பேசுறதுக்கு? ஒரு விஷயத்த சொன்னா அதை முள்ளா இருந்தாலும் சசிகுமார் சொல்லுவார் முழுசா பிடிக்கணும்னு வரல. இந்த மாதிரி சொன்னா சொல்ல காப்பாத்துங்க. மாத்தி மாத்தி ஆளெல்லாம் வச்சு பேசிட்டு இருக்கீங்க. அதனால அதெல்லாம் வந்து தவிர்க்கணும். மக்களை மக்களா பார்க்கணும். அதனால இப்ப பரந்தூர் விமான நிலையம் ரத்துனா அது பாராட்டு, அரசுக்கு எதனா சாதகமா இருக்குன்னா அது பாராட்டு. இது பாருங்க, ஒரு பைசால வந்து கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு விளம்பரம் கிடைக்குது பாருங்க. ஏன் இதே நிலைப்பாடு மாறி இருந்தா என்ன பண்ணுவீங்க? கருப்பு பணம் எவ்வளவு இருக்கு தெரியுமா? துபாயில இருந்து எவ்வளவு வருது தெரியுமா? இந்த நிறுவனம் ஹவாலா நிறுவனம் தெரியுமா? அப்படிலாம் அப்படியே புலனாய்வு மாதிரி பேசுறது. அதாவது அரசியல் விமர்சகரா இல்லாம அரசியல் தரகரா மாறிடுறாங்கன்றீங்க சில பேர். அந்த வார்த்தையெல்லாம் நான் பயன்படுத்த வேண்டாம். நீங்க பயன்படுத்தல, கீழே கமெண்ட்ஸ்ல போடுறாங்க அந்த மாதிரி. போடுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க உங்களோட தன்மை, அவங்க உங்களோட தரம் அவங்கவுங்க நிர்ணயம் பண்றதுதான். நான் வந்து தர சான்றிதழோ மத்தவங்களுக்கு பேரோ நீங்க கொடுக்குறீங்கன்னு சொல்லல. இல்ல அந்த மாதிரி கமெண்ட்ஸ்ல நமக்கு வைப்பாங்க. நம்ம இப்ப எனக்கு கூட வைக்கிறாங்க, வச்சுன்னு போட்டோம். பாக்குற மக்களுக்கு வந்து தரமா பேசுறாரா இல்ல தரம் தாழ்ந்து இவர் பேசுறாரான்றதான் முக்கியம். இன்னொன்னு நம்ம யாருன்றது நிலைப்பாட்டுல ஒரே மாதிரி இருக்கிறாரா இல்ல காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறுறாரான்றதையும் பச்சவந்தியா நானு கிடையாது. இப்போ பாம்பு பாத்தீங்கன்னா ஒரு சில பாம்பு வந்து அப்படியே நிறம்லாம் மாறும். அந்த பழப்பு வந்து செட் ஆகும். ஒண்ணு பேசாம விட்டுடலாம். அதுக்கு நான் அப்படியே பயங்கரமா பேசுறேன்னு சொல்லிட்டு நிலைப்பாடு மாத்தி மாத்தி பேசுறது, அதெல்லாம் வந்து அது ரொம்ப பாவமா இருக்கு. அவங்களோட நிலைமைய நினைக்கும் போது என்னன்னா, அதாவது வீரன் வந்து என்னைக்குமே வீரனாவே இருந்தாட்டா பிரச்சனை கிடையாது. வீரன் சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசினா அப்ப அது உண்மையிலே வீரமா? அது போலி. அது அப்ப அதுதான் அங்க பிரச்சனை. குறிப்பா நீங்க இந்த வெள்ளம் பாதிப்புக்கெல்லாம் எப்படி இந்த அரசாங்கம் முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்கன்னு தொடர்ச்சியா பேசிட்டு இதுக்கு முன்னாடியே போனவங்க பேசியிருக்கிறோம். இப்போ ஒரு 15 அமைச்சர்களை வந்து அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க, பொறுப்பு அமைச்சர்களா போட்டுக்கிறாங்க சென்னைக்குள்ள மட்டுமே. இந்த தருணத்துல ஒரு முக்கியமான செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியால கூட வெளியே வந்திருந்தது, நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு 59 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி, அதாவது அவங்களுக்கு அம்மா பொண்ணு 2 பேரும் தான். அதுல அந்த அம்மா இன்னைக்கு மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. இதற்கு காரணமா வந்து டான்ஜெட்கோவை ஏத்துக்கிறது கிடையாது, பொதுப்படுத்தலை ஏத்துக்கிறது கிடையாது. இன்னைக்கு அந்த பெண் தனியா நிக்கிறாங்க, எனக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்கறாங்க. பார்க்கும்போது கேட்கும்போது நமக்கு அவ்வளவு வழிகள் இருக்கிறது. செய்தியோட பேக்ரவுண்ட் பாத்தீங்களா? நீங்க செய்தியோட பேக்ரவுண்ட் பார்த்தா உள்ளபடி ஆட்சியும் மாறி இருக்கு, ஆனா காட்சி மாறல. அன்னியன் படம் பார்த்துருப்போம். ஒரு இபி ஒயர் லைன் ரொம்ப நாளா தொங்கிட்டு இருக்கோம், சாலையில விழுந்திருக்கும், ஒரு பாப்பா இறந்து போயிடும். இன்னைக்கு இந்த இடத்துல வந்து அந்த சகோதரி வந்து அனாதையா இருக்காரு. எதனால அனாதையானாரு? இன்னைக்கு இந்த சகோதரிக்கு நடந்தது யாருக்கு வேணா நடக்கும். கட்சி மாநாடுகள்லாம் அந்த ஹோர்டிங் வைப்பாங்க. அந்த ஹோர்டிங் சம்டைம்ஸ் சாஞ்சி வண்டியில போறவங்க விபத்தாகி இறந்து போயிருக்கிறாங்க. அப்பவும் வந்து நம்ம இந்த அரசியல் கட்சிகளை குறை சொல்றோம், அந்த அரசியல்வாதிகளை அதிகாரிகளை குறை சொல்றோம். அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தானே இருக்கு. இப்போ ஒரு வயர் வந்து ஸ்னாப் ஆகுது கொள்ளுதுன்னா அப்போ அதை டான்ஜெட்கோ எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு, அது ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினுக்கு நோண்டப்பட்ட பள்ளம் இல்லைன்றது நீங்க 2 பேரும் மாறி மாறி குறை சொல்லிக்கிறீங்க. டிபார்ட்மெண்ட்ல எந்த இல்லைன்றீங்க, உங்களுக்கு பாசிங் த பக் என்று சொல்லுவாங்க. ஆனா போன உயிர் பாதிப்பு வேற ஒருத்தருக்கு. இப்போ இந்த மாதிரி நேரத்துல அரசு என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த நேரம் அதாவது படத்துல எல்லாம் பயங்கரமா காட்சி வைப்பாங்க. அந்த சகோதரியை கூப்பிட்டு இந்த நேரம் வந்து அமைச்சர்களோ இல்ல முதலமைச்சரே, ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த சகோதரி வந்து இன்னைக்கு அம்மா இல்லாம அனாதையா நிக்கிறாங்க, தனியா இருக்கிறாங்க. அப்போ அரசு வந்து ஒரு வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு மன்னிப்பு கேட்கறதுன்றதை தாண்டி கூப்பிட்டு ஆதரவாச்சு நடந்துக்கணும். தொடர்ந்து இந்த மாதிரி இளைஞர்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. இப்போ இந்த சமீபமா இந்த 100 நாள்ல பாத்தீங்கன்னா, அமுதன் குடும்பத்துல ஒரு பிரச்சனையானப்போ வந்து மடைமாற்றம், தனுஷ் குடும்பத்துல ஒரு உயிரிழப்புன்னும் போது மடைமாற்றம், அமைச்சர்கள் அங்க போறாங்க, அங்க ஊர் மக்கள் திருவத்தூர்ல கொஞ்சம் விமர்சனம் எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஆகாஷ்ன்றவன் சம்பந்தமே இல்ல. இப்போ ரிப்போர்ட்ஸ் வந்துருங்கன்னா அவர் வந்து ஆக்சுவலி ஒரு ஆதி திராவிடர்னு தெரிஞ்சுதான் போட்டு பொலந்து அவரை கொண்டிருக்கிறாங்கன்னு செய்தி வருதுன்னா. இல்ல அதாவது ஆதி திராவிடர் தெரிஞ்சு அடிச்சிருக்கிறாங்க. அது வந்து சாதிய ரீதியா ஒரு அந்த தாக்குதலும் இருக்குன்றாங்க. எனக்கு என்னன்னா, ஒரு வழக்கறிஞரா சாதியை ஒண்டி காட்டிவிட்டு வேற எதையோ மறைக்கிறார்களோ என்று சந்தேகம் வருகிறது. ஓகே, ஏன் அவங்க சாதியை ஒண்டி காட்டிட்டு SC/ST ஆக்டை ஒண்டி காட்டிட்டு வேற எதையும் மறைக்கிறாங்கன்னா, SC/ST ஆக்ட் சாதியை கொண்டுக்கூடியன்றது ரொம்ப நாளா இருக்கு. அது விஜயண்ணா ஆட்சியில தான் இருக்கு, இதுக்கு முன்னாடி இல்லைன்றது கிடையாது. ஆனா போத கலாச்சாரம் இப்பதான் இருக்குன்ற மாதிரி செக்ஷன்ஸ் வந்ததுன்னா அப்போ உங்க ஆட்சியில எப்படி போதை வந்ததுன்னு கேள்வி வரும். அப்போ ஆல்ரெடி காவல்துறை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த மறைச்சது என்னன்னா, பைப்புல அடிச்சு பிராக்சர் ஆனதெல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லல.
ஏதோ பிரிட்ஜில் இருந்து குதிச்சப்போ தப்பி ஓடினப்போ காயம் ஏற்பட்ட மாதிரி பண்ணி அதை இப்போ சிபிசிஐடி வந்து கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கு. இப்போ சிபிசிஐடியுமே தப்பு பண்ணியிருந்தா அது எந்த போலீஸை வச்சு கண்டுபிடிக்கும்? சிபிஐ தான் கண்டுபிடிக்கும். அதான் நம்ம கேட்குறோம். வேற யாருன்னா வெளி மாவட்டத்துல இருந்தோ இல்ல வெளி மாநிலத்துல இருந்து மாவட்டம் வெளி மாநில துறையை வைத்து நீங்க வந்து இப்ப கரூர்ல என்ன பண்ணீங்க? நீங்க காவல்துறையை நீங்க நம்பல, சிபிஐ தான் நம்பினீங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு பத்திரிகையாளரா இந்த விஷயத்திலுமே எனக்கு லோக்கல் போலீஸ் மேலே சிபிசிஐடி மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு வழக்கறிஞரா ஒரு பத்திரிகையாளரா மேபி சிபிஐ விசாரணை வச்சா இன்னும் இதுல திடுக்கிடும் தகவல்கள் உண்மைகள் வரும், இன்னும் நியாயமான முறையில நீதி வரும். போதைக்காக இறந்திருந்தா சாதிய வன்கொடுமை சாதிய படுகொலை நடந்துகிட்டு இருக்குங்க. போதையும் ஒரு காரணமா இருக்குன்னா அப்ப 2 செக்ஷன் வரணும். ஆனா போதையை வந்து அங்க மறைக்கப்படுகிறதோ அப்படின்ற அந்த சந்தேகம் எனக்கு வருது. ஓகே, அப்போ இது மடைமாற்றம் தானே. மெயின் பிரச்சனையை விட்டுட்டு சைடு பிரச்சனைய, அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்டு கூட்டம் சேருது, கவுண்டர்ல நிற்கும் போது தள்ளுமுள்ள ஒரு 2 பேர் இறந்து போயிடுறாங்க. அப்போ ஒருவேளை பிளாக்ல டிக்கெட் வாங்க முடியாது, அதனால பிளாக்ல டிக்கெட் வாங்கி வியாபாரம் பண்ணலான்னு போய் இருந்தாங்கன்னா அது பிளாக்ல டிக்கெட் விற்கிறது மறைக்கலாம் இல்லையா? வெறும் கூட்ட நெரிசல், இந்த தலைவரை பார்க்கறதுக்கு இந்த நடிகரை பார்க்கறதுக்கு வந்த கூட்டமும் காட்டலாம், இல்ல பிளாக் தொழில அங்க இருக்கிறவங்களே ஊக்குவிச்சு பண்ணி அதனால ஒரு கூட்ட நெரிசல்ல இறந்தாங்கன்னு பார்க்கலாம். அப்போ மடைமாற்றம் வந்து நிறைய நேரத்துல விசாரணையில நடக்கும். இந்த அரசு நிறைய விஷயத்த மடைமாற்றம் பண்றது, அந்த மாதிரி இதுவும் ஒரு மடைமாற்றமா இருக்குமோன்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. இப்ப இந்த பெண்மணியோட இறப்பு வந்து இந்த அரசினுடைய போதாமை மற்றும் கவனமின்மை அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட காரணமா பாக்குறீங்களா நீங்க? இல்ல அவங்கதான் மன்மத நன்றி மன்மத வணக்கம், அப்புறம் ஆடல் பாடல் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், யாருக்காக கொடுத்தான்றாரு. ஒருத்தர் வந்து இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு சம்மந்தமே இல்லாம பேசுறாரு. இப்ப அந்த மாதிரி இஸ்லாமிய சகோதரர்களை பேச வேண்டிய சூழ்நிலை எதுல இருந்து வந்துச்சு? எங்க வந்துச்சு? பிஜேபி இங்க ஆளுதா? இல்ல ஆர்எஸ்எஸ் இங்க எதனா பயங்கரமா கொடி கட்டி வளருதா? இல்ல இங்க என்ன பிரச்சனையாச்சு? என்னோட இஸ்லாமிய சகோதரர்களுக்கு என் சொந்த பந்தங்களுக்கு இங்க என்ன பிரச்சனை? நாங்க பாதுகாப்பா இல்லையா? எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அதே தோழர் முஸ்தபா அவர்கள் இன்றைய முதலமைச்சராக இருக்கிறவர் ஒரு நடிகரா பெரிய நடிகரா இருந்தப்ப இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக மட்டுமே காட்டிய காட்சி படங்கள்ல அதிகமா நடிச்சிருக்கிறாரு, இவருக்கு அறிவில்லையான்னு அவரு கேட்டார், முஸ்தபா அவர்கள் கேட்டார். இப்ப அன்னைக்கு கேட்டாரு, நீங்க எல்லாரும் கோரஸா கேட்பாங்க, ஸ்பீக்கர் வச்சு அறிவு இல்லையா? பீஸ்ட் படத்துல யாரை காட்டுனீங்க தீவிரவாதியா? யாருன்னா நாமம் போட்டுன்னு வடகல்ல தெங்கல்ல பேசுற ஆளா காட்டுனீங்க? யாரை காட்டுறீங்க? நீங்க நடிச்ச நிறைய படத்துல இந்த மாதிரி எல்லாம் காட்டி ஒட்டல மாதிரி மச்சுத்தின்னு இந்த மாதிரி எல்லாம் நிறைய படத்துல காட்டிட்டு அப்பெல்லாம் வந்து இனிக்க கம்முன்னு இருந்துட்டு அன்னைக்கெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு இனிக்க நல்லா ஐயோ அப்படின்றீங்க. அப்போ ஏன் இந்த அரசியல் ஏன் பேசணும்? ஏன் அதை பண்ணணும்? அதனால வந்து சேர்க்க வேற ஒன்றும் இல்லை, யாரோட சேர்றீங்களோ இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லும் பொழுது. பனிச்சரிவு இயற்கை பேரிடர் அப்படிங்கிறது மனிதர்களுடைய இந்த எத்தனை விதமான படைப்புகளையோ அல்லது வந்து கட்டுமானங்களையோ தகர்த்து எறிஞ்சிற ஒரு நொடியில அப்படிங்கிறதுக்கான காட்சிகளை நீங்களே கூட பார்த்திருப்பீங்க. ரொம்ப ஒரு துயரமான சம்பவம் தான். உலகம் முழுக்க இருக்கிற எல்லாருமே இப்ப அதை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நேபாளத்தை. ஒரு பத்திரிகையாளராக நீங்க தொடர்ச்சியா இயற்கைகள் குறித்தும் இயற்கை சூழல்கள் குறித்தும் பேசிட்டு இருக்கிறோம் மனிதர், இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு மனிதர். இந்த சூழலை எப்படி பாக்குறீங்க? கடந்து வர முடியுதா உங்களால? காலையில வந்து ஒரு நேற்று நைட்லேருந்து இது ஓடிட்டுருக்கு. நேற்று சாயந்தரம் இந்த செய்திகள் இது மாதிரி வருது, போனவங்க காணும். ஃபஸ்ட்டு ஏதோ நேபாளத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி, அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு 200 இந்தியர்கள் மேலே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்புறம் 100 இந்தியர்கள்ன்றாங்க. அப்புறம் தமிழ்நாட்டிலேருந்தே ஒரு 57 பேர் போயிருக்காங்க, கும்பகோணத்துலேருந்து போயிருக்காங்க, தஞ்சாவூர்லேருந்து போயிருக்காங்க, காஞ்சிபுரத்துலேருந்து போயிருக்காங்க, கிருஷ்ணகிரியிலேருந்து போயிருக்காங்க, சென்னையிலேருந்து ஒரு 2 பேர், பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு ஃபேமிலி போயிருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்கள்லேருந்து போயிருக்காங்க. அப்போ இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக வர என்னன்னா ஒரு பதற்றம் ஒரு பயம் எல்லாம் வருது. அப்புறம் ஏஜென்சிஸ் வெளிநாட்டு நிறுவனங்கள் எல்லாமே செய்தி நிறுவனங்கள் அப்புறம் அந்த சிசிடிவி காட்சிகள்லாம் எடுத்து வெளி உலகத்துக்கு போட ஆரம்பிக்கிறாங்க. காலையிலேருந்து தான் நான் அது வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். நியூஸ்ன்றது நேற்றுலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். காலையில் அந்த வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே என்னால் பார்க்க முடியல. ஒரு இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து செய்தியில் போடாமல் இருக்கிறாங்க, அதெல்லாம் இன்னும் வர ஆரம்பிச்சதுன்னா, அதாவது சடலங்கள் வந்து மிதந்து போகிற மாதிரிலாம் வீடியோஸ் இருக்குது, அது நேபாளத்தில் லோக்கலில் எடுத்து வச்சுருக்குறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இராணுவ வீரர்கள் இந்த எல்லை பாதுகாப்பில் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க அடித்து போயிருக்காங்க. அதாவது உங்களுக்கு பேராமிலிட்ரி ஃபோர்ஸில் வேலை செய்கிறவங்க அடித்து போயிருக்காங்க. சுங்கவரி வசூல் பண்ணிப்பாங்க இல்லைங்களா, அந்த டால்லாம் தூக்கி எறியப்பட்டிருக்கு. அதாவது அடையாளமே இல்லை, ஒரு பாலம் அப்படியே கடந்து போகுது அப்படின்னா எப்படி நீங்க புரிஞ்சுக்கங்க. காலையில ஒரு நண்பர் வெங்கட்ராமன் சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் இருக்காரு, அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க போயிருக்கிறாங்க.
அவர் வந்து ஆக்சுவலாக ஃபோன் பண்ணி காலைல பேசிகிட்டு இருக்கும்போது வண்டியில் போகிறாங்களாம். கண்ணெதிரில் வந்து பாலம் வந்து இதாகுது. அப்போ ஜஸ்ட் மிஸ்ஸில் தாண்டி போயிட்டு வண்டியை நிறுத்தவும் முடியாமல் இந்த தப்பிச்சு ஓடுறவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி போகிறாங்க. அதாவது ஒரு 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 பிரச்சனை, எந்த உதவியும் பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலையிலலாம் நிறைய பேர் கண்ணெதிரில் பார்த்துருக்காங்க. அப்போ இது இந்த மாதிரி ஒரு கோர விஷயத்துலேருந்து இவங்கெல்லாம் இறந்தவங்க இறந்துடுறாங்க. அவங்களால ஏற்பட்ட பாதிப்பு மற்ற குடும்பத்துக்கு அதை எப்படி தாங்கிக்க போகிறாங்கன்னு தெரியல. வேற ஒரு காட்சியில் வந்து ஒருத்தர் வந்து அம்மானு சேவ் பண்ணி வச்சு திரும்பி திரும்பி அடிக்கிறாரு. அவங்க அம்மா ஃபோன் சுவிட்ச் ஆஃபாக இருக்குது, அவரால் பேச முடியல. அப்போ அந்த ஒரு 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 பெரிய சிக்கலில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். தஞ்சாவூர் சைடு, கும்பகோணம் சைட்லலாம் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன்ஸ் போகுது. அவங்க மத்திய பேரிடருக்கு பேசிகிட்டு இருக்காங்க. எதுவும் நல்லபடியாக எல்லாம் நல்லபடியாக போகணும். நிறைய பேருக்கு பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து இயற்கையை வேண்டிக்குவோம். அது இதில் என்ன வேடிக்கைன்னா, இயற்கை மீது கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை இல்லாமல் இந்த ஆத்தோரத்தில் கட்டடம் கட்டுறது, ஒரு இடம் வந்து மலை பிரதேசத்தில் அவ்வளோ கட்டடங்களை ஏற்றுறது, இதனால வந்து பாதிப்பு வந்து இன்னும் பல மடங்கு ஆகுது. இப்போ உங்களுக்கு ஜப்பான்லலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சுனாமின்றது ஒரு வாட்டி அவங்கள அடித்த உடனே சரி இனிமேல்ட்டு சுனாமி எப்போ வேணா வரும், இல்லை அடிக்கடி வரும், அதுக்கேற்ற மாதிரி கட்டடங்கள், அதுக்கேற்ற மாதிரி கட்டையில் வச்சு கட்டடத்தை கட்டும், சரிஞ்சதுன்னா கூட பிரச்சனை. இங்கே என்னன்னா ஒரு சைடு இயற்கை மூலமா பாதிப்பு, இன்னொரு சைடு இந்த கட்டட இடிபாடுகள்ல பாதிப்பு. அப்போ இங்க வந்து நம்ம புரிஞ்சு கொள்றது ரொம்ப அதிகமா இருக்கு. இது வந்து கொஞ்சம் ஆராய்ச்சியாளர்களுமே வந்து இது வந்து ஒரு வகையில மிரட்டி இருக்கு. என்னன்னா பெரிசா வந்து மழை வந்து அங்க எதுவும் பெய்யப்படலை. ரசுவான்ற அந்த மாவட்ட எல்லையோரத்துல பெருசா மழை எதுவும் பெய்யல. அப்போ மழை பெய்யாம எப்படி வந்து இவ்வளவு தண்ணி வருது, எங்க இருந்து வந்துச்சு? அதாவது கேட்ச்மெண்ட் ஏரியா இருக்கும், மழை எந்த இடத்துல பெஞ்சா அது எந்த ஆத்துல வரும், எங்க தண்ணி ஏறும் கொள்ளணும் ஒரு ஒரு முன்னறிவிப்பு அது மாதிரி இருக்கும். அப்போ இதுல கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, நிலநடுக்கத்துல ஏதோ இடத்துல ஒரு ஏரி உடைஞ்சிருக்கு, மலையில நீர்த்தேக்கம் உடைஞ்சிருக்கும். அப்ப இந்த நீர்த்தேக்கம் உடைஞ்சதுனால அந்த தண்ணி பிளஸ் அந்த நிலநடுக்கத்துல பனிப்பாறை சரிவு எல்லாம் சேர்ந்து மாதிரி பிரச்சனை வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஆரம்ப கட்டத்துல தெரிய வருது. இது எங்க போய் நிக்குது அப்படின்றது தெரியல. இப்போ இதை தாண்டி வந்து அந்த தண்ணி அந்த கழிவு எல்லாமே வந்து இப்போ நம்ம பீகார்ல வந்துட்டு இருக்கு. அது வந்து உங்களுக்கு கோசி ஆறுன்னு சொல்லுவோம். அது ஒரே ஆறு தான். அது நேபாளத்துல இருக்கு, பீகாருக்குள்ள வருது அதே ஆறு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைனா பார்டர், டிபெட் அந்த இடத்துலையுமே வந்து டேமேஜஸ் இருக்கா என்ன ஏதுன்றது தெரியல. இப்போதைக்கு வெறும் நேபாள வண்டி சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இது நிலநடுக்கத்தினால வந்தது அப்படின்னா வேற சில எதனா பாதிப்புகள் வந்திருக்கா, இல்லை அது வந்து மலை கிராமங்கள் எப்படி அது தாக்குதல் கொண்டு வரும்ன்றதெல்லாம் இருக்கு. பட் இதில் என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்போ இன்னொன்று ஒரு பயம் ஒன்று வருது. என்னன்னா ஃபோன் ட்ரை பண்ணுறாங்க ரீச்சபிள். பொதுவாக என்ன ஆகும்னா இந்த மாதிரி நிலநடுக்கம் வரும்போது இந்த செல்ஃபோன் டவர்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடும் அங்கே இருக்கிறது. இப்போ செல்ஃபோன் டவர்ஸ் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா வந்து அங்கே வந்து செல்ஃபோன் வேலை செய்யாது, உங்களுக்கு நெட்டு ஃபோனே போகாது. அப்போ இன்டர்நெட்டோ வாட்ஸ்அப்போ எதுவுமே வேலை செய்யாது. ரெண்டாவது வந்து நிறைய இடத்துல பவர் கட் ஆகிருக்கும். இப்போ பவர் கட் ஆகிருக்கும் போது பவர் ரெஸ்டோர் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றது நமக்கு தெரியாது. அந்த பவர் ரெஸ்டோர் ஆகிறதுக்கு பல நாட்கள் ஆகும். அப்போது அதுக்கப்புறம் தான் செல்ஃபோன் சிக்னல் பிக்கப் ஆகும். ஸோ ஆபத்து இருக்காது, அவங்க ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல இருப்பாங்க. பாதுகாப்பான இடத்துல இருந்து தகவல் சொல்றதுல கொஞ்சம் சிரமம் இருக்கு. நிறைய தமிழர்கள், இந்தியர்கள் நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு அவங்க வந்து அவங்க ஃபேமிலியை வந்து உடனே தொடர்பு கொள்வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வேண்டிக்குவோம் இந்த நேரத்துல. இன்னொன்று இதுல ரொம்ப கோடிட்டு கவனிக்க வேண்டியது, நேபாளத்துக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. கிட்டத்தட்ட அவங்களோட 12-14% தண்ணி உற்பத்தி, அதாவது மின்சார உற்பத்தி வந்து இந்த ஒரு பேரிடர்னால அது வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்கு. அதனால வந்து நேபாளத்துல ஒரு 30-40% இடத்துல வந்து கரண்ட் துண்டிக்கப்படுறதுக்கு உண்டான பிரச்சனைகள் இருக்கு. அப்ப என்னன்னா இப்போ இராணுவத்தால அவங்க நெருங்கப்பட்டு முகாம்களுக்கு தள்ளுறாங்க. இந்த முகாம்லயுமே வந்து போதிய கரண்ட் இருக்கா, அவங்களுக்கு வசதிகள் இருக்கா அப்படின்றது தெரியாது. இப்போ அங்கேருந்து அப்புறம் ஹெலிகாப்டர்லாம் ப்ரெஷர் பண்ணுறாங்க, ஹெலிகாப்டர் சர்வீஸ் போகுது, சாப்பர் போய், ஆனால் லேண்டிங் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. அப்போது வட்டையிட்டு சுற்றிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. பாடிஸை பார்க்குறதா சொல்கிறாங்க அந்த ஆர்மியில். அவங்க வந்து அவங்க ஹை கமாண்டுக்கு நிறைய பேர் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 5000 பேருக்கு மேலே வந்து பாதிப்புக்குள்ளாயிருப்பாங்க, நேராகவும் மறைமுகமாகவும். உயிர் பலி அப்படின்னு எடுத்துக்கும் போது மினிமம் வந்து ஒரு 500 தாண்டணும் பயப்படுறாங்க.
இன்னும் ஒரு 500 பேரோட நிலைமை என்ன அப்படின்னு இப்ப நேரடியா ஒரு 1000 பேர் வந்து ஒரு பாதிப்பு. 5000 பேருன்றது வந்து கடை போயிருக்கு, வாழ்வாதாரம் போயிருக்கு, வீடு போயிருக்குது. இன்னும் எவ்வளவு பேர் எங்கெங்க மிஸ்ஸிங்ன்றது தெரியல. இப்போ நம்ம ஊர்லயும் நிறைய மலை இருக்கு, இமயமலை இருக்கு, இங்க நமக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு. தொடர்ந்து வயநாடுல இந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆமா ஊட்டியிலயும் இந்த பிரச்சனையை ஆமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னன்னா இமயமலையோட பார்க்கும்போது மேற்கு தொடர்ச்சி மலை கொஞ்சம் கம்பீரமான ஒரு ஒரு சாலிட் டென்ஸ் ஜாஸ்தி. அவங்களது வந்து வந்து பாறைகள் வந்து உருண்டு ஓடுறதுக்கோ இல்லை மலை வந்து வெடிப்பு வர்றதுக்கு அந்த நிலச்சறுக்களுக்கு வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா அது வயசு கம்மி, இதோட வயது வந்து கூட. அந்த கல்லுக்கும் இந்த கல்லுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால வந்து நம்ம இங்க இப்ப கட்டடம் கட்டிக்கலாமா, 3 மாடு கட்டலாமா, 3 மாடு போலாமா, டைல்ஸ் ஒட்டி கிரானைட் போட்டுக்கலாமா அப்படின்னு அந்த பைத்தியக்காரத்தனம் இல்ல. எந்த அளவுக்கு இயற்கையோட ஒத்து போறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா ஒரு ஒரு நொடியில நம்மலாம் வந்து ஒரு ஒரு பொருளே கிடையாது, ஒரு மண்ணு. கொசு நம்ம கூட கிடையாது நம்ம அவங்க நம்ம முன்னாடி. மண்ணோட மண்ணாக்கிட்டு போயிட்டே இருக்கோம் அது பாட்டு. இந்த தண்ணி வர வேகத்துக்கும் நீங்க உசைன் போல்ட்டே வச்சு ஓடுனாலும் அது மேட்ச் பண்ண முடியாது. இது வந்து ஏதோ ஆறு வெடிச்சு போன மாதிரிலாம் இல்லை, இது ஒரு சுனாமி, மலையில வந்த சுனாமி போலதான் அது ஒரு அவ்வளவு பெரிய காட்சி. கட்டிடம் வந்து அந்த ஒட்டுமொத்த ஆற்று வெள்ளத்துல மூழ்குதுன்னு ஒட்டுமொத்தமாவே சரியுது. நம்ம திருவண்ணாமலையில பார்த்தோம், 3 லட்சம் கன அடி ஊர் உள்ள கிருஷ்ணகிரியில வந்து திருவண்ணாமலையில வந்தப்ப என்ன ஆச்சு, 57,000 கன அடி தாங்குற பாலம் காணா போச்சுன்னு. அது இதோட ஒப்பிடும்போது இதெல்லாம் அது அது வந்து பெருசு. அப்போ இந்த ஆத்தை குறுக்குறது, ஆத்துக்கு மேல இந்த மெட்ரோ ட்ரெயின் போடுறது, ஆத்தை சுருக்கி பிரிட்ஜு கட்டுறது, இதெல்லாம் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க கான்ட்ராக்டருக்காரர் வேண்டி. கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ வந்து ஒரு ஆறுக்குன்னு ஒரு ஒரு அகலம் இருக்குன்னா அந்த தண்ணி இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது போறதுக்கு உண்டான வழி இருக்கு பாருங்க. இப்போ நிறைய நேரத்துல இயற்கை சம்பந்தமா நம்ம பேசினா அதை நிறைய பேர் பாக்குறது கூட கிடையாது. இப்ப இப்ப இது கூட என்னன்னா, மனிதர்களுக்கு இப்படி ஆகி போச்சே, நம்ம இனத்துக்கு இப்படி ஆகி போச்சேன்னு அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு இதுலதான் வந்து சுயநலமும் அதுல இருக்கு. சுயநலத்துலதான் அது இருக்கு, பாக்குறது, உண்மைதான். பதறது. மத்தபடி அதோடைய ஆபத்தை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இயற்கையோட போய் இந்த மாதிரி நம்ம விளையாட மாட்டோம். இப்போ உதாரணத்துக்கு அந்த ஒரு 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 ஆறு இருக்கு, ஆறுல இருந்து அந்த சைடு 100 அடிக்கு கட்டடம் இருக்கக்கூடாது, இந்த சைடு 100 அடிக்கு கட்டடம் இருக்கக்கூடாதுன்னா ஒண்ணு ஆறு வந்து அந்த நேரத்துல இருக்கும்போது அந்த மரம் செடி கொடி இல்ல மலைய வந்து கடந்து போயிடும். அப்ப நமக்கு கட்டடம் கட்டி அதுல ரெசார்ட், அதுல பில்டிங்கு, அதுல கோயில் குளம் அதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பண்ணும்போது தான் இந்த சிக்கல் அதிகமா மாட்டேங்குது. இப்ப பாலம் வந்து ஒரு ஒரு மலையில இருந்து ஒரு மலை தாண்டறதுக்கு போட்டு இருக்கு, அந்த பாலமே அடிச்சு போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இப்ப பாலம் அடிச்சுட்டு போகுதுன்னா ஓகே, ஏன்னா பாலம்ன்றது வந்து நம்ம போறதுக்கு போடுறது, அது ஒரு அத்தியாவசியம். கட்டடங்களை அனுமதி கொடுக்கறதுன்றது, அதாவது மலைன்றது எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான். இப்போ நேபாளத்துல நடக்கிறது, கேரளால நடக்கிறது நாளைக்கு தமிழ்நாட்டுக்கும் நடக்கும். அதனால இந்த எங்கெல்லாம் மலை கிராமங்கள் இருக்கோ, மலையில சாலை போடுறதாகட்டும், அதாவது மலையில வந்து மரத்தை வெட்டுறது ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. அரசுகளுக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் கான்ட்ராக்டருக்கு வந்து இந்த மலையில இருக்கிற மரத்தை வெட்டினாதான் சாலை அகலமாக்க முடியும், நல்லா போட முடியும். அப்புறம் அது முனையில பங்கு கடை வரும், அப்புறம் டீ கடை வரும், அதுக்கப்புறம் பில்டிங் வரும், அப்புறம் லாட்ஜி வரும், அப்புறம் அது ரெசார்ட் ஆகும். இதே வேலை. இதெல்லாம் வந்து பாடம் எவ்வளோ கத்துக்க போறாங்கன்றது பார்க்கணும். மற்றபடி நாளைக்கு ஓரளவுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி வந்துடும். அதிகப்படியான மக்கள் வந்து இதுல பிழைத்துக் கொள்வாங்கன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு சமிக்கைகள் வெளிப்படுகிறது. மனித இனத்திற்கே ஒரு பாடம் தான் நினைக்கிறேன் ஆக்சுவலி இந்த விஷயம். பார்க்கலாம் என்ன பண்ணா பொறுத்தவரை பார்க்கலாம். உங்களோட பல்வேறு விதமான கேள்வி பதிலளிச்சீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.